டியர் கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கு நண்பா. அதில் அந்த கம்யூனிட்டி பிக் பண்ணிங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து வரும் நண்பா டியர் கெஸிங்கு. சரிங்களா, ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க நண்பா. ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம சிங்கிள் போர்டுக்கு வந்து ஏ போர்டுக்கு 2, 7 வந்து ஸ்ட்ராங்காக எடுத்து தான் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஏ போர்டுக்கு வந்து 2ஆம் நம்பர் வந்திருக்கு நண்பா. சரிங்களா, இது சிங்கிள் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வின்னிங் தான். அதே மாதிரி ஏ போர்டில் 2ஓ 7ஓ வந்தால் பிக்கு வந்து பி போர்டில் 4, 9 தான் வந்து கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பிக்கு பார்த்தீங்கன்னா 24 கூட பாஸ் ஆகிருந்தது நண்பா. சரிங்களா, இது வந்து ஒரு நல்ல வின்னிங் தான். ஆனால் மெயினாக எதிர்பார்த்தது 93, 98 ஒன்று வெளி நம்பருக்கு வரும், இல்லைன்னா உள் நம்பருக்கு வரும்னு சொல்லி தான் கனெக்ட் பண்ணியிருந்தேன் நண்பா. ஆனால் அது வந்து அந்த 4 டிஜிட்டுக்குள்ளே தான் வந்திருந்தது. ஆனால் டி போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் பிரித்து வச்சுருந்தேன் நண்பா. இது வந்து கரெக்டாக உட்காந்துருந்ததுன்னா இன்றைக்கி ஒரு 4D வின்னிங் வந்திருக்கு கட்டாயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், 7, 2, 4, 6 இந்த லாஸ்ட்டு 4 நம்பரில் பார்த்தீங்கன்னா 3 நம்பருமே நம்ம கொடுத்த நம்பரில் தான் வந்திருந்தது. சரிங்களா, ஆனால் வந்து அந்த 8 மட்டும் உள் நம்பருக்கு தகுதி வச்சுருந்தானா ஏதோ ஒரு நம்பர் கட்டாயம் இப்போ உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 98, 77ங்கிற நம்பர் உட்கார வாய்ப்பு இருந்திருக்கு நண்பா. ஒரு ஆள் நண்பா, நம்ம அதே மாதிரி 3 டிஜிட்டு கூட பார்த்தீங்கன்னா 247 ரிசல்ட்டு நம்ம 246 கொடுத்துருந்தோம், 243 கொடுத்துருந்தோம், 277 கொடுத்துருந்தோம். ஏ போர்டில் 2 வந்தால் சி போர்டுக்கு ஒரு 7க்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி 277ன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 247 போச்சு நண்பா. பரவாயில்ல நண்பா, இன்றைக்கி ஒரு சிம்பிளான கெஸிங் தான் நண்பா. பார்த்துடலாம், குயிக்காக பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து 247 நண்பா. சரிங்களா, இந்த 247க்கு சி போர்டுக்கு 3 வரும்னு சொல்லி எதிர்பார்த்தேன். 3ஓ 8ஓ வரும்னு சொல்லி எதிர்பார்த்தனால 93 வச்சு கொடுத்துருந்தேன் அதிகமாக. ஆனால் வந்து அந்த 3 நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, இந்த 5க்கு 0க்கு சரிங்களா, இந்த 5க்கு 0ங்களா, இந்த 3க்கு வந்து இங்கே வந்து 3 வரணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் மிஸ் ஆச்சுன்னா ஒரு நாள் டிலேவாக நாளைக்கு ஒரு சி போர்டுக்கு 3ஓ 8ஓ வரலாம் நண்பா. சரிங்களா, ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட அப்படி தான் இருக்கும். காட்டுறேன் இருங்க. இந்த மேலேயே தான் 4க்கு 4 வச்சதுக்கு சி போர்டுக்கு 2க்கு 2 வைப்பான். சரிங்களா, ஆனால் வந்து ஒரு நாள் டிலேவாக சி போர்டில் 2 வச்சுருப்பான் நண்பா. சரிங்களா, இந்த கணக்குக்கு பார்த்தோம்னா நாளைக்கு சி போர்டுக்கு ஒரு 3ஓ 8ஓ வர வாய்ப்பு இருக்குது நண்பா. காட்டுற அடுத்த ரூட்டு இங்கே கூட பார்த்தீங்கன்னா தெரியும் நண்பா. இந்த 247 இன்றைக்கி வந்து ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேல் நம்பர் பார்த்தீங்கன்னா 282 சி போர்டு நம்பர். சரிங்களா, பி போர்டுக்கு ஒரு 8 வந்து பெண்டிங் இருக்குது நண்பா. சரிங்களா, அது பி போர்ட்லேயே விழுகலாம், இல்லை ஆல் போர்டில் எங்கேனாலே வர வாய்ப்பு இருக்குது. இதை நோட் பண்ணிங்க நண்பா. இன்றைக்கி நல்ல ரூட்டு தான் இருக்குது, காட்டுறேன். அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி 508ன்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கு நண்பா. சரிங்களா, அந்த ஏ போர்டு 5க்கு இங்கே பார்த்தோம்னா 573 இந்த இடத்துல இருக்கும் இந்த மேலே. சரிங்களா, இந்த கணக்குக்கு பார்த்தீங்கன்னா ஏசியில் மேட்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த 904 இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ரிசல்ட்டுக்கு கூட இந்த கிராஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 994 ஏசி வந்து மேட்ச் ஆகிருக்கு நண்பா. சரிங்களா, ஆனால் இங்கே 108 அப்படின்னு சொல்லி போன வருஷம் ரிசல்ட் வந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த எந்த நம்பருமே இங்கே மேட்ச் ஆகிருந்துருக்காது. அதாவது இங்கே இருக்கும் பாருங்கள் 145. சரிங்களா, பிசிக்கு எந்த நம்பரும் மேட்ச் ஆகிருக்காது. அதே மாதிரி இந்த கிராஸ் நம்பர் 96 எதுவுமே மேட்ச் ஆகிருக்காது நண்பா. சரிங்களா, அவன் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பிசிக்கு வந்து ஒரு 54 இல்லைன்னா ஒரு 96 வர வாய்ப்பு இருக்குது நண்பா. அது சி போர்டில் ஒரு 9-4 வர வாய்ப்பு இருக்குது. 69 வரலாம், ஒரு 54 வரலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதுங்க காட்டு இந்த 8. சரிங்களா, 8க்கு 8 வச்சதுக்கு இந்த மறுபடியும் இந்த இடையில இருக்கிற 4ஆம் நம்பர் வந்து சி போர்டுக்கு ஒரு 4 வரலாம், இல்லை ஒரு 9 வரலாம் நண்பா. சரிங்களா, இதுக்கு இன்னொரு ரூட்டு இருக்குது, நான் காட்டுறேங்க. இந்த மந்த்லி சார்ட்டு. சரிங்களா, இந்த மந்த்லி சார்ட்டில் நம்ம இன்றைக்கி வந்து கொடுத்துருந்தோம் ஒரு 9944 வரும்ன்ட்டு. அதாவது இங்கே வந்து பிசி 44, இங்கே வந்து ஏசி 44. சரிங்களா, நாளைக்கு ஒரு ஏபிக்கோ இல்லை பிசிக்கோ ஒரு 44 இல்லைன்னா 94, 99 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன் நண்பா. 3 டிஜிட் கொடுக்கும்போது மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தேன். சரிங்களா, ஆனால் வந்து வரல. சரிங்களா, ஒரு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் டிலேவாக நாளைக்கு ஒரு 44, 99 வரலாம் நண்பா. சரிங்களா, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்டு 9க்கு 9. சரிங்களா, இந்த சி போர்டு 9க்கு 9 வச்சதுக்கு அதாவது இந்த 9க்கு ஒரு 9 இல்லைன்னா 4 இங்கே ஸ்ட்ரைட்டாக இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா சி போர்டுக்கு. சரிங்களா, நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு ஒரு 9 நாள் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சரிங்களா, நம்ம அடுத்த பேட்டர்ன் பார்த்துடலாம் நண்பா. சரிங்களா, நாளைக்கு பொறுத்த வரைக்கும் மெயின் ரூட்டே வீக்லி சார்ட்டில் தான் இருக்குது நண்பா. சரிங்களா, அதனால் இதை இப்போ கவனமாக பாருங்கள்.
அதாவது இந்த 878 சரிங்களா, இந்த 878 ரிசல்ட்டு இன்றைக்கி வந்ததுக்கு நம்ம இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தேன் சரிங்களா. இந்த 878 ரிசல்ட் வந்ததுக்கு இந்த ஏ போர்டு நம்பர் வந்ததுக்கு இந்த சி போர்டு நம்பர் வந்ததுக்கு இந்த ஏ போர்டிலேருந்து ஒரு 2 நம்பராவது இறங்குன்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன் சரிங்களா. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்த 777 வந்து ஏசியில் அப்படியே இறங்கியிருக்கும் சரிங்களா. ஏசியில் 27 சொல்லி ஒரு நம்பர் பவர் பண்ணி இறக்கிருப்பான் நண்பா. அந்த பி போர்டுக்கு வந்த 8ஆம் நம்பர் வந்து எடுத்து டி போர்டில் வச்சுருப்பான் சரிங்களா. இதே மாதிரி இன்னொரு ரூட் இருக்கு நண்பா. இந்த 878 வந்துச்சுங்களா சரிங்களா. அப்போ இதே மாதிரி இந்த கிராஸ் அதுக்கு அடுத்த மாதம் நம்பர் பாருங்கள் 272 சரிங்களா. போன மாதம் 878 சரிங்களா. சாரி, போன வாரம் அந்த 878 எடுத்து அப்படியே வச்சுருப்பான். அப்படியே அடுத்த நாள் வந்து அந்த வீக்லி சார்ட்டில் அந்த பேரலாக இருக்கிற நம்பர் 272 சரிங்களா. அதே எடுத்து அப்படியே 272ன்னு சொல்லி வச்சுருப்பான். இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது டி போர்டு 4 நம்பருமே மேட்ச் ஆகிருந்துருக்கும் பாருங்கள். 9878 சரிங்களா. இதே கணக்குக்கு இங்கே மேல் நம்பர் பாருங்கள் 9878 சரிங்களா. அதே தான் மேட்ச் ஆகிருக்கும். இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 272ங்களா. இது வந்து ஃபுல் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் பாருங்கள் 0 to 72. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேலேருந்து 0 to 72 நண்பா சரிங்களா. 4D இந்த நம்பர் எடுத்து அப்படியே அங்கே வச்சுருப்பான். இதே மாதிரி தான் இன்றைக்கி கூட இருக்குது, காட்டுறேன். இன்றைக்கி வந்த ரிசல்ட் இந்த 244 பார்த்தீங்கன்னா 247 சரிங்களா. இந்த அப்படியே சி போர்டுக்கு இங்கே இருக்குது நண்பா சரிங்களா. 247 இங்கே அப்படியே ஃபுல்லாகவே சி போர்டில் இருக்கும். இருங்க காட்டுறேன் சரிங்களா. அப்போ அதே மாதிரி இந்த டி போர்டு நம்பர் 8ஆம் நம்பர் நண்பா இன்றைக்கி சரிங்களா. இந்த 4 நம்பர் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் சரிங்களா. ஆனால் இங்கே வந்து 247 மட்டும்தான் இருக்கும். 8 வந்து ஒரு நம்பர் தள்ளி இந்த நம்பர் இருந்து எடுத்திருப்பான் சரிங்களா. இந்த 8 எடுத்து 8247 அப்படியே கீழே இருந்து மேலே வச்சுருப்பான் சரிங்களா. இதுக்கு பேரலான நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதுதான் நண்பா சரிங்களா. இந்த 256 சரிங்களா. இந்த 256 அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே இறங்கலாம் நண்பா. இல்லைன்னா மேலேருந்து கீழே எடுத்திங்கன்னா 652 நண்பா சரிங்களா. கீழேருந்து மேலே வைக்கலாம், மேலேருந்து கீழே வைக்கலாம் சரிங்களா. வைக்கும்போது டி போர்டுக்கு இந்த 4 இல்லைன்னா இந்த 8 மேலேருந்து வச்சா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. அதே மாதிரி இல்லைன்னா கீழேருந்து வச்சா இந்த 3 இல்லைன்னா இந்த 2 சரிங்களா. இந்த நம்பர் கொடுக்கும்போது மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் நண்பா. என் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வருதோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 272 சரிங்களா. இந்த 272 இன்றைக்கி வந்த ரிசல்ட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சி போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 272 நண்பா சரிங்களா. இன்றைக்கி வந்த மாதிரியே தான், இன்றைக்கி வந்த மாதிரியே இந்த 272க்கு இந்த ஏ போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 563 நண்பா சரிங்களா. இந்த 563லேருந்து ஒரு 2 நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அது ஸ்ட்ரெயிட்டாகவும் இறங்கலாம், பவரில் இறங்கலாம். இதே மாதிரி இந்த 244 வைக்கும்போது கூட நம்ம இந்த பேரலாக இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 256 தான் கொடுத்துருந்தோம் சரிங்களா. ரெண்டுலேயுமே 56 காமனாக இருக்குது நண்பா. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 5 6 வரக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. 5 வந்து எந்த போர்டில் வரும்னு பார்த்துருக்கேன், அதை காட்டுறேன் பார்த்துங்க. இந்த 553 சரிங்களா. இந்த 553 ரிசல்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ரீசெண்டாக அவ்வளோ இந்த 5 இங்கே தான் இருக்கும், சி போர்டு 5 இங்கே தான் இருக்கும் சரிங்களா. அதுக்கு வந்து இந்த கிராஸ் நம்பர் 575 சரிங்களா. அப்படி இல்லைன்னா இந்த 564 இந்த மேல் நம்பர் உளுந்துருக்காது. இந்த கிராஸ் நம்பர் 553ன்னு சொல்லி வச்சுட்டு அப்படியே கிராஸில் 7 சரிங்களா. 570 நாளைக்கு ஒரு சி போர்டுக்கு ஒரு 5 வரலாம் நண்பா. 5 இல்லைன்னா 0 வரக்கு வாய்ப்பு இருக்குது, 5 வரக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்ட்ரெயிட்டாக இந்த 575 வந்து இங்கே ஒரு நம்பர் பவர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா சரிங்களா. இந்த 7க்கு பவர் 2 வச்சுருந்தாங்கன்னா நாளைக்கு ஏ போர்டுக்கு ஒரு 5 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. நாளைக்கு ஒரு 5 0 ஏ போர்ட்லேயோ இல்லை சி போர்ட்லேயோ இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வருதோ இந்த மாதிரி பேர் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கங்க நண்பா சரிங்களா. என் கெஸ்ஸிங்க்கு நான் நம்பர் கொடுக்கும்போது நான் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி போன வாரம் ரிசல்ட்டு 272 சரிங்களா. இந்த 272 ரிசல்ட் வரும்போது கூட இதில் வந்து எந்த நம்பருமே மேட்ச் ஆகிருக்காது. இந்த கிராஸில் 18 இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இந்த கிராஸுக்கு வந்து 86 இருக்கும் நண்பா, 56 இருக்கும் சரிங்களா. இந்த 2 நம்பரில் எந்த நம்பருமே இங்கே உட்காந்துருக்காது. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 2 க்ளூ நம்பராக இருந்தால் சரிங்களா. இன்கேஸ் இந்த 2 நம்பர் வந்து க்ளூ நம்பராக இருந்தால் நாளைக்கு பிசிக்கு வந்து ஒரு 56
அப்படி இல்லைன்னா 18 81 வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா. சரிங்களா, இது நோட் பண்ணிக்கங்க. நாளைக்கு பொறுத்தவரைக்கும் சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 5 0 அப்படி இல்லைன்னா சி போர்டுக்கு ஒரு 5 0 வரக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா. சரிங்களா, ஏபிபிசிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏசிக்கு வந்து ஒரு 4 நம்பர் நண்பா. அதே மாதிரி பிசிக்கு வந்து ஒரு 6 நம்பர் நண்பா. சரிங்களா, ஏசிக்கு பார்த்தீங்கன்னா 53 58 ஒரு 54 59. பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 54 59 56 01 18 ஒரு 63 நண்பா. ஃபுல் பவர்லேயும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஏபிபிசிக்கு வந்து ஒரு 44 99 வரக்கூட வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, அது கொடுக்காம விட்டுருந்தா அதுதான் கொடுத்துட்டேன். சரிங்களா, உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. 3 டிஜிட்டை பார்த்துடலாம். நாளைக்கு 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 256 056 652 563 513 518 259 266 264 சாரி 564 நண்பா. சரிங்களா, இந்த ஒரு 8 நம்பர் என் கணக்கில் ஸ்ட்ராங்காக வருது நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 4 டிஜிட்டுக்கு நாளைக்கு ஒரு 5 நம்பர் நண்பா. சரிங்களா, இந்த நம்பரில் ஏதோ ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே என்னோடய கெஸ்ஸிங் நண்பா. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது நம்பர் தோணுச்சுன்னா இதில் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணி போட்டு பாருங்கள். நாளைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வந்து ஒரு 32 56 ஒரு 22 56 46 52 86 52 36 52 நண்பா. சரிங்களா, கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. இல்லைன்னா அதை விட்டுருங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா. பாய்.